ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே சமையல். என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் ஆல்ரெடி மீன் பொரித்து வச்சுருந்த எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு மீன் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எப்போவுமே மீன் குழம்பு வைக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெய் எப்போவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம வெங்காயம், தக்காளி, நம்மளுக்கு எவ்வளோ கிரேவிக்காக எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நான் 2 வெங்காயமும் 3 தக்காளியும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு முழு பூண்டை நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கணும். இதை நல்லா வதக்கி விடுங்க. வாசமுக்க தொலைக்குது, நாக்கச்சுண்டி இழுக்குது, அந்த ருசி வந்த ரகசியம் எனக்கு தெரியுது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் மசாலா தூள் சேர்க்கணும். நான் குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மசாலா தூளோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இந்த 4 பொருளும் தான் நான் சேர்த்துருக்கிறது. நீங்கள் உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், இது 3 மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு மட்டும் டேஸ்ட்டுக்கும் காரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். குழம்புத்தூள் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது 3ஐயும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சோம்னா அதே மீன் பொரிக்கிற எண்ணெயில் தான் நான் தாளிக்கிறேன். அந்த எண்ணெய் காஞ்ச தாளிப்புக்கு கொஞ்சம் வெந்தயமும், அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது 3ஐயும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், அதனால் லைட்டாக வதங்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம அதை குழம்ப கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை நம்ம இப்போ இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு நம்ம மீன் சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி என் சிஸ்டர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு நம்ம மீன் குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ குழம்பு லைட்டாக கொதிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு இப்போ குழம்பு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் நெய் மீனோட தலையும் வாலும், அப்புறம் நான் வாங்கி வச்சுருந்தேன் இன்னொரு மீன் ஒரு 6 மீன் இருந்துச்சு, அந்த மீன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. நல்லா மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான். கம்மன்னு மீன் குழம்பு ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.